அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சாட்சி. ஆமென். நான் ஜெபிக்கிறவன், நான் ஜெப வீரன், நான் அதிகமாய் ஜெபிக்கிறவன் என்பது நான் சொல்லக்கூடாது. நான் ஜெபிக்கிறேனா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். நம்ம உண்மையிலே ஜெபிக்கிறோமா இல்லையா என்பது அவருக்கு தெரியும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை குறித்து சொன்னார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார். அதே போலதான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஜெப நிலையை தேவன் கவனிக்கிறார். காலை எழும்பும் போதே நம்ம உண்மையில ஜெபிக்கிறோமா, ஒரு நாளில் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஒரு காரியத்தை ஜெபத்தோடு துவங்குகிறோமா என்று கவனிக்கிறார். ஜெபத்தில் தரித்திருக்கிறோமா என்பதை கவனிக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்காக முதல்ல ஜெபிக்கணும் என்கிற நிலைக்கு வருகிறோமா என்பதை கவனிக்கிறார். அவர் பேசுகிறார், ஊழியக்காரனாகிய அனனியாவை பேசுகிறார், அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவன் ஜெபம் பண்ணுகிறான். நல்ல கவனமாக கேளுங்க. அவருடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஞாபக புஸ்தகம். எல்லாவற்றையும் எழுதி வைப்பாராம் ஆண்டவர். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது. ஆமென். எதற்காக இப்படியெல்லாம் கூடி தேவன் வார்த்தைகளை தந்து பேச வைக்கிறார் என்றால், அவன் வேதம் எதை முக்கியப்படுத்துகிறதோ அதை தேவ பிள்ளைகள் முக்கியப்படுத்த வேண்டும். வேதம் எதை கண்டுக்கலையோ அதை தேவ பிள்ளைகளும் கண்டுக்க கூடாது. வேதம் எதை வலியுறுத்துகிறதோ அதை தேவ பிள்ளைகள் வலியுறுத்த வேண்டும். ஜெபம் என்பது ஜெபிக்க டைம் இல்லை என்று சொல்வதும், ஆமென், ஏதோ கடமைக்கு ஜெபத்தை அப்படி பண்ணிட்டு போறதும் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் தேவன் அதிகமாய் தேவ சமூகத்தில் நம்மை வர வைத்து நம்முடைய வார்த்தைகளினாலே, ஆமென், உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி உணர்த்தி உருவாக்குகிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே அன்று பவுலை குறித்து சாட்சி சொன்னாரே, இன்றைய நம்முடைய நிலை என்ன? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை நம்மை குறித்து சொல்ல முடியுமா? ஆமென். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, பவுல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனனியாவின் இடத்துல பேசுகிறது பவுலுக்கு தெரியாது. அப்போ ஆனா பவுல் ஜெபித்து கொண்டு இருக்கிறான். பவுல் ஒன்னே ஒன்று செய்கிறான், ஜெபிக்க மட்டும் செய்கிறான். அங்க என்ன நடக்குது, பரலோகத்தில் என்ன நடக்குது, பரலோக தேவன் பூமியில என்னென்ன கிரியைகளை செய்கிறார் ஒண்ணுமே தெரியல. ஆனா கொஞ்ச நேரத்தில் தெரிய போகிறது. எப்படி தெரிய போகிறது? இந்த அனனியா வந்து இவன் தலையில கை வைக்க போகிறான். பவுலுக்கு ஒரு அற்புதமான விடுதலை கிடைக்க போகிறது. பெரிய காரியங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகிறது. தேவன் கிரியை நடப்பிக்கிறார். இங்கே பவுல் ஜெபிக்கும் போது தேவன் அங்கே கிரியை நடப்பிக்கிறார். ஒரு தேவ பிள்ளை முழங்காற்படியிட்டு அல்லது தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது அதை பார்க்காத போல தேவனால இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்துட்டு பார்க்காத சிலர் பாருங்க, பார்த்துட்டு பார்க்காம போவாங்க, பார்க்காதது போலவே போவாங்க, பார்க்காதது போலவே இருப்பாங்கல்ல. ஆனா நீங்க ஜெபிக்கும் போது, உங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போது தேவனால் அப்படி இருக்க முடியாது. தேவன் உடனே கிரியை செய்கிறார். அனனியாவை அனுப்பும் போது அனனியா ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்னு சொல்லுகிறார். ஆனாலும் தேவன் ஃபோர்ஸ் பண்ணுகிறார். இங்கே இவன் ஜெபம் அதிகரிக்க தேவனுடைய கிரியையும் அதிகரிக்கிறது. நீங்கள் பாருங்கள், தானியேல் ஜெபித்து கொண்டிருந்த போது தூதன் வேகமாய் பறந்து வந்தானாம். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. தானியேல் 9வது அதிகாரம். அவன் வேகமாய் வந்து என்னை தொட்டு, அவன் வேகமாய் செயல்படுகிறது. ஜெபம் வந்து வேகமாய் செயல்பட வைக்கிறது. ஜெபம் மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. ஜெபிக்காமல் மட்டும் இருந்து விடாதிருங்கள். ஆமென். இந்த நாளில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்க, இந்த வார்த்தையை நான் செய்திக்குள்ளே போவதற்கு முன்பதாக நம்முடைய ஜெப அனுபவம் அல்லது ஜெப நிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஜெபிக்க சொல்லுகிறோம், ஊழியர்களிடத்தில் ஜெபிக்க சொல்லுகிறோம், நன்றாய் தெரிந்த விசுவாசிகளிடத்தில் ஜெபிக்க சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம சிந்திக்க வேண்டும், நம்ம பார்க்க வேண்டும். தேவன் பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜெப அனுபவம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? ஆமென். எதற்காக ஜெபிக்கிறோம்? இதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு நாளில் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? எப்படி ஜெபிக்கிறோம்? ஆமென். எதற்காக ஜெபிக்கிறோம்? ஹல்லேலூயா. தானியேல் சாம்பலில் உட்கார்ந்து ஜெபித்தான். தேவ பிள்ளைகள் எல்லாம் தங்களை தாழ்த்தி ஜெபித்தார்கள். ஆமென். என்னென்ன காரியங்கள் பாருங்க. ஜெபத்தில் தரித்திருக்கும் போதுதான் அநேக காரியங்களுக்காக ஆவியானவர் ஜெபிக்க வைத்துக் கொண்டே இருப்பார். ஆமென். இந்த அனுபவங்கள் எல்லாம் சபைக்கு தேவை, ஜெபிக்கிறவங்களுக்கு தேவை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஜெபம் ஆமென் ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் ஆமென் வழக்கம் போல ஜெப வார்த்தைகள் மாத்திரம் வாயில வந்துட்டே இருக்கும். அதுல பழகிட்டோம்னா என்ன ஆயிரும்னா, அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வராது, வெறும் வாயில மட்டும்தான் இருக்கும். இருதயம் வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கும். இது பழகுனதுனால ஒரு வருஷம் அல்லது 2 வருஷம் அப்படியே ஒரே காரியத்தை சொல்லி ஜெபிச்சு பழகுனதுனால அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் அந்த காரியத்தை நம்ம இருதயத்திலிருந்து சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் போக 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 என்ன ஆயிட்டு அப்படின்னா,
பாயிண்ட் எல்லாம் கரெக்டா சொல்லிடுவோம், வார்த்தைகள் கரெக்டா போயிடும். ஆனா இருதயத்திலிருந்து வராது. நமக்கு நல்லா தெரியும், நாம யாரை நோக்கி ஜெபிக்கிறோமோ அவர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அப்போ என்னுடைய ஜெப வார்த்தை எங்கிருந்து வருகிறது? வெறும் உதட்டின் சத்தமா, வெறும் உதட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிற ஜெபமா, அல்லது இருதயத்திலிருந்து பொங்கி எழும்பி என்னுடைய உதட்டின் வழியாய் புறப்படுகிற ஜெபமா என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது. அப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் அந்த ஜெபத்துக்கான பலனை கொடுக்கும்படியாய் வேகமாய் செயல்படுகிறார். வேகமாய் செயல்படுகிறார். உன்னுடைய ஜெபத்தின் வேகத்தை நீ அதிகப்படுத்து, உனக்கான கிரியை வேகமாய் நடக்கும். ஆமென். உன்னுடைய ஜெப வாழ்க்கையை அதிகப்படுத்து, ஜெப நேரத்தை அதிகப்படுத்து. நம்முடைய ஜெப அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாய் சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இங்கே பவுல் முதல்ல எதுக்கு ஜெபம் பண்றான் அப்படின்னா, தமஸ்குக்கு போற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். முகமுகமாய் பேசுகிற, முகமுகமாய் பார்க்கவில்லை ஆனால் பேசுகிற அந்த ஒரு அனுபவம் உண்டான போது அவன் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. எனக்கு தெரியல ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் கரெக்டா தான் ஓடுனேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் சடனா ஒரு வீழ்ச்சி என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் விழமாட்டேன் என்று நினைத்தேன். காரணம், குதிரையில போய் கொண்டிருக்கிறேன். குதிரையெல்லாம் அப்படி சீக்கிரத்தில் விழாது. ஆமென். எனக்கான காரியத்தை நான் அடைந்து விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் சடுதியில எப்படிதான் இருக்கு, சடுதியில ஆமாம், நேற்று இரவு வரை இதுதான் நினைத்து கொண்டிருந்தேன். பொழுது விடிந்த போது எல்லாம் மாறிவிட்டது, சடுதியில மாறிவிட்டது. எல்லாம் மாறினதும் அவ்வளவுதான் என் வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று இருக்கவில்லை. கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். எல்லாம் மாறிவிட்டது ஆண்டவரே. நினைச்சதுக்கு நேர மாறி நடந்துட்டு இதுவரை இதுக்கு முன்னாடி வர பவுலுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவன் நினைத்தது எல்லாம் கைகூடி வந்தது போல இருந்துச்சு. எல்லாமே சாதகமாக இருந்தது போல இருந்துச்சு. எல்லாமே ஆனால் சடனாக சேஞ்ச் ஆயிட்டு. சடனாக ஒரு பொழுது விடிந்த போது எல்லாம் மாறிட்டு, ஒரு இரவுல எல்லாமே மாறிட்டு. எல்லாம் மாறினதும் ஆமாம், எல்லாமே ஆண்டவர் மாத்திட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. எல்லாம் இதுவரை அனுகூலமா இருந்துட்டு, இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். எல்லாமே அனுகூலமா வச்சுட்டு ஒரே நாள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திட்டார்னா அதன் அர்த்தம் என்ன, அதன் அடையாளம் என்ன? தேங்க்யூ ஃபாதர். எல்லாம் கைகூடி வருது, எல்லாமே சாதகமா இருக்குது. இவன் சபையை துன்புறுத்திற்கு ஆலோசனை சங்கத்திட்ட போய் நிருபங்களை வாங்குகிறான், அவங்களும் கொடுக்குறாங்க. எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படுது, எல்லாமே கைக்கூடி வரப்படுது. அப்போ எல்லாம் அவன் நினைத்ததை சாதித்தரலாம் என்று சொல்லி வேகமாய் போகிறான். சடுதியில திடீரென்று ஒரு மாற்றம், மொத்தத்தில் மாற்றி எல்லாத்தையும் ஆண்டவர் புரட்டி போட்டு விட்டார். எதற்காக? பல நேரத்தில் நமக்குள்ளே எழும்புகிற கேள்வி, எல்லாம் அனுகூலமா தானே இருந்துச்சு இத்தனை நாட்கள், இது எல்லாமே ஆரம்பத்திலே இதுகள் தடையா இருந்திருக்குமானால் நாம் வேற காரியத்தை பார்த்து போயிருப்போமே. ஆனால் எல்லாமே அனுகூலமா வந்துட்டு கைக்கூடி வரும் என்று நினைக்கிற இடத்துல மொத்தமா எல்லாம் தலைகீழ மாற காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? இனி நீ சவுலாய் தொடரக்கூடாது, இனி நீ பவுலாய் மாற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம சூழ்நிலையில மாற்றத்தை எதிர்பார்க்க தேவன் நம்மில் மாற்றத்தை தர விரும்புகிறார். தேவனால் சூழ்நிலையிலும் மாற்றத்தை தர முடியும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தேவனுடைய தேவ சித்தம் நிறைவேறுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நீ உங்களுக்குள்ள இந்த கேள்வி எழுப்பப்படுவதற்காக, பவுலே நீ குதிரையில இருக்கிறது வரைக்கும் இந்த கேள்வியை நீ கேட்க மாட்ட, உன்னை கீழே தள்ளி போட்டா இந்த கேள்வியை நீ கேட்ப. சில ஸ்தானத்திலிருந்து தேவன் கீழே தள்ளி விடுவது, ஆமென், உங்களை என்றென்றைக்கும் இல்லாமல் போக பண்ணுவதற்கல்ல, நீ அவருடைய தயவுல திரும்ப மேலே எழும்படும். ஹல்லேலூயா. அவருடைய தயவுல நீ ஓம் பலத்துல குதிரையில ஏறின பவுலே, உன்னுடைய பலத்துல குதிரையில ஏறின, உன்னுடைய பலத்துல ஓடுன, உன்னுடைய சுயத்துல ஓடுன, அதுலதான் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வந்துட்டு பவுலே, இப்பொழுது அவர் கீழே தள்ளி போட்டு விட, அவன் கீழே விழுந்து விட்டான். இனி பவுல் நீ எழும்புகிறது, இனி நீ நிற்கிறது, இனி நீ நடக்கிறது, இனி நீ உட்கார்றது, இனி நீ ஓடுறது எல்லாமே உன் பலத்தில் அல்ல, குதிரையின் பலத்தில் அல்ல. குதிரைகளை குறித்து, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுகிற இடத்துல நீ கர்த்தருடைய நாமத்தை குறித்து கமான் கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உடாரபா சந்தரா கர்த்தருடைய நாமத்தை குறித்தே. அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. ஒரு இடத்துல இருந்து உன்னை கீழே, சில ஸ்தானத்திலிருந்து உங்களை கீழே இழுத்து வச்சிருக்கிறாரா, சில நிலையிலிருந்து கீழே கொண்டு போய் வச்சிட்டாரா. அவன் டெய்லி கிடைக்கிற வருமானம் இப்பொழுது அநேகருக்கு மாதத்தின் வருமானமாய் மாறிவிட்டது. அது எவ்வளவு வேதனை தெரியுமாங்க? டெய்லி பார்க்கிற பணம் இன்னைக்கு அநேகருக்கு ஒரு மாதத்தின் கிடைக்கிற ஒரு வருமானமாய் மாறிவிட்டது. என்ன ஆண்டவரே,
ஆரம்பத்தில் இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, அதுக்கு ஏற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். இது டெய்லி சம்பாதித்த சம்பாத்தியம் இப்பொழுது மாசத்துக்கு ஒரு மாசம் பிரயாசப்பட்டதான் கிடைக்கிற நிலைமையில் சிலருடைய வேதனைகள், சிலருடைய புலம்பல்கள் கேட்டால் ரொம்ப பரிதாபமா இருக்கும். கடந்த நாள் ஒருவரை பார்த்தேன். ஒரு கடையில் போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுதான்னு கேட்டாங்க. அவன் பார்த்துருக்கிறேன், நான் இன்னார் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப வேதனை ஆயிட்டு. ஏன்னா அவர் அநேகருக்கு ஒரு காலத்தில் சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தார், அநேகருக்கு சம்பளம் கொடுத்து கொண்டிருந்தவர். இப்பொழுது அதில் அவன் இவருக்கு மாதம் கிடைக்கிற வருமானத்தை கேட்டேன், அதுவும் என்னால் தாங்கவே முடியல. அவன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி இருந்தால் தெரியாது, அதுக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய மனதும் நம்முடைய சூழ்நிலை நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம கை நீட்டி 10 பேருக்கு சேலரி கொடுத்துட்டு அடுத்த நாள் அதே ஒரு வேலையில் போய் நிற்கிற நிலைமை என்பது அது ஏன் அவங்களும் வேலை பார்க்குறாங்களே, இவங்க பார்த்தா என்ன சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்கங்க. ஆனால் மனதில் இருக்கிற வலி என்பது அவன் அதை புரிந்து கொள்ள தேவனால் மாத்திரமே முடியும். ஆண்டவர் இந்த குதிரையிலேருந்து பவுல் கீழே தள்ளப்பட்டது போல தான். தேவன் அனுமதிக்காமல் இது நடக்காது. தேவன் அனுமதிக்காமல் ஏன் ஆமே. இனி பவுலே, நீ குதிரையில எந்த பலத்தில் ஏறின? என் பலத்தில் ஏறின. இனி நீ எழும்புறது கூட ஆமன் என்னுடைய பலத்தில் தான் எழும்பணும். இனி நீ உன் பலத்தை சார்ந்திருக்க கூடாது. உன் ஞானத்தை கமான் உடாரபா சதரலரியாதரா. இனி நீ உன் பலத்தை சார்ந்திருக்க கூடாது, உன் ஞானத்தை சார்ந்திருக்க கூடாது, உன் திறமையை சார்ந்திருக்க கூடாது. ஓ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஓ ஜீசஸ். நல்ல துதிங்க பார்க்கலாம். என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்ற நிச்சயம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நாம் நம்மை சார்ந்து இருக்கிறது போது என்ன ஆயிரும் அப்படின்னா, எந்த இடத்துல நம்ம தொய்ந்து போக ஆரம்பிப்போமோ அங்க விழுந்துருவோம். நாம் நம்முடைய பலத்தை சார்ந்து இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு சின்ன ஒரு வைரஸ், இப்போ பரவுகிற வைரஸ் அட்டாக், அது பாதிச்சுன்னா அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிரும். நாம் நம்முடைய ஞானத்தை சார்ந்திருப்போம் வைங்களேன். நாம நம்முடைய ஞானத்தை அப்ளை பண்ற இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டுன்னா, ஒரு தோல்வி வந்துட்டுன்னா நம்மளால தாங்க முடியாது. நாம் நம்முடைய திறமையை சார்ந்திருப்போம் என்று வைங்களேன். திறமைக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்றால் நம்மால தாங்க முடியாது. ஆனால் நாம் கிறிஸ்துவை மட்டும் சார்ந்திருப்போமானால், தோல்வி வந்தாலும் தடுமாற்றம் வந்தாலும் வீழ்ச்சி வந்தாலும், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். பவுலே, நீ எழும்பணும். அவன் யாருடைய பலத்துல? கிறிஸ்துவில. அவன் 2 பேர் கைத்தாங்கள் கொடுத்து தடுமாறி தமஸ்குவுக்கு போயிட்டான். போனது அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகல. எஸ், ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா. எங்க போனா? அரை கதவை அடைத்துக் கொண்டு தேவ சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறான். நான் என்ன செய்யணும்? ஆமே. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று யார் ஒருவன் கேட்பான் என்றால், அவனுடைய ஆசை, இச்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம். நமக்குள்ள 1000 ஆசைகள் இருக்குங்க. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். நான் என் மனதில் ஒரு பெரிய ஆசையை வைத்துக்கொண்டு உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று என்னால் முழுமையாய் ஒப்பு கொடுக்க முடியாது. இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். எனக்குள்ள நான் இப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கணும் வைங்களேன். அந்த ஆசையை நான் வைத்து விட்டு, ஆண்டவரே உங்களுக்கு என்ன சித்தமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்க என்னால் முடியாது. சொல்லுவோம் ஆண்டவரே, ஆனாலும் அப்போ என் ஆசை அடிக்கப்பட, அவர் விருப்பம் என்னில் ஓங்கி நிற்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது முதல்ல என்ன ஆகும்? முதல்ல என் விருப்பங்கள் எல்லாம் அடிக்கப்படும். என் விருப்பம் அடிக்கப்படும். ஆண்டவர் காட்டி தருவார், இது உனக்குரியது அல்ல, இது உனக்கானது அல்ல. நீ விரும்புகிறபடி உன் வாழ்க்கை செல்லுமானால், இந்த ஓட்டம் பாதியில் விழுந்தது போலதான் இது நாளைக்கு உனக்கு கண்ணியாகி விடும், இது நாளைக்கு உனக்கு வேதனையாகி விடும். இதெல்லாம் ஜெபத்தில் தெரியப்படுத்துவார். ஜெபத்தில் முதல்ல என்ன ஆகிறது என்றால், தேவ திட்டத்துக்கு விரோதமாக விருப்பங்கள் என்று சொல்லும் போது நாம் கொண்டிருக்கிற விருப்பங்களில் சில விருப்பங்கள் தேவ சித்தத்துக்கு ஒத்து வரும். அதுக்கு தேவன் அனுகூலமாக இருப்பார். பல விருப்பங்கள் தேவ சித்தத்துக்கு எதிரானதா இருக்கும். அதற்கு தேவன் ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார். ஏனென்றால் தேவன் நம்மை இழந்து போக விரும்பவில்லை. ஆமென். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மை இழக்க விரும்பவில்லை. அப்ப முதல்ல ஜெபத்தில் நம்முடைய திட்டங்கள், நாம் கொண்டிருக்கிற ஆசைகள், விருப்பங்கள், தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் அடிபட நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்கிற அந்த உதட்டிலிருந்து மாத்திரம் வந்த அந்த ஜெபம் போக 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 உள்ளத்திலிருந்து எழும்ப ஆரம்பிக்கும்.
உள்ளத்திலிருந்து எழும்ப ஆரம்பிக்கும். 2007 ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த காரியத்தை வாய்க்கு பண்ணுங்க. 1 வாரம் 2 வாரம், அந்த ஜெபத்தினுடைய முடிவில் விருப்பங்களை எல்லாம் ஆண்டவர் அடித்தார். ஒரு நாள் நான் ஊழியம் செய்யணும்னு நினைச்சு கூட பார்க்கல, ஊழியத்துக்கு வரணும்னு யோசிக்க கூட இல்லை. விருப்பங்களை அடிச்சு 2 வாரம் இரவு பகல் கிடையாது ஆண்டவர் சமூகத்திலேருந்து ஆண்டவரே இந்த காரியம் இப்படி நடத்துங்க அப்படி நடத்துங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருந்தார். கேட்க அதுக்கு எதிராக தான் பதில் வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அடிச்சு கடைசியில் ஒரு புதன்கிழமை மதியம், ஆமாம், அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க வைத்தா. புதன்கிழமை மதியம், ஆமாம், அப்படியே இருதயத்திலிருந்து ஒரு ஜெபம் எழும்புது. உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும் என்று. ஆமாம், அதை அப்படியே பாடலாய் கொடுத்து பாட வைத்தா. அப்படியே தேவ சமூகத்தில் முழங்காற்படிட்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைத்தா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் இதற்காக கர்த்தர் முதல்ல என்ன செய்தார் என்றால், என் ஆசைகள் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தார், என் விருப்பங்கள் எல்லாம் அடிச்சுட்டே இருந்தார். ஆண்டவர் சமூகத்தில் வைக்க அடி, அந்த வார்த்தையில் அடி இது வெட்டு. இந்த நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 50 பேப்பர் எழுதி கொடுப்போம் பாருங்க, டீச்சர் கையில் எழுதி கொடுப்போம். அவங்க அது அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது பார்த்துட்டு வெட்டினாலாவது சரி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இது பார்த்த உடனே வெட்டு. சிலருக்கு பேரை பார்த்தோடனே வெட்டுவாங்கல்ல, நம்ம ஆண்டவர் பேரை பார்த்தாலும் வெட்ட மாட்டார். சில பேரை பார்த்தா அவங்க தப்பாக தான் இருக்கும். மார்க் போட்டுட்டு, இந்த டோட்டல் மார்க் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள. ஆமென். அவர் திருத்துகிறவர். ஹல்லேலூயா. உலகம் திருத்துறது ஒன்ன ஃபெயில் ஆக்க, அவர் திருத்துறது ஒன்ன பாஸ் ஆக்குறதுக்கு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு. உலகம் திருத்துறது, மனுஷன் திருத்துறது ஒன்ன ஃபெயில் ஆக்குறதுக்கு, பரலோகம் திருத்துறது ஒன்ன பாஸ் ஆக்குறதுக்கு. இன்னைக்கு நான் பாஸ் ஆனதுக்கு காரணம் அவர் என்னை திருத்தினபடினால. ஹல்லேலூயா. உலகம் திருத்துறது உங்களை ஃபெயில் ஆக்க, எங்க தப்பு கண்டுபிடிக்கலாம். அவர் திருத்தி வெட்ட மாட்டார், கிரேஸ் மார்க் போட்டுட்டே இருப்பார். திருத்துவார், இப்படிதான் வெட்டுவார். ஆனா அதுல ஒரு கிரேஸ் அப்ளை பண்ணிட்டே இருப்பார். இது கிரேஸ் மார்க். திருத்த விட்டு கொடுத்துருங்க. பேப்பரை வேற, உங்க லைஃப் பேப்பர், வாழ்க்கை பத்திரத்தை வேற யார் கையிலும் கொடுத்துறாதீங்க. நிறைய ஆபரேஷன் இருக்கும் அதுல. ஹல்லேலூயா. அவர் கையில கொடுங்க. அவர் திருத்துறது உங்களை ஃபெயில் ஆக்குறதுக்கு இல்லை, உங்களை பாஸ் ஆக்குறது. உன்னை பாஸ் ஆக்கவே முடியாதுன்னா உன்னை திருத்தவே மாட்டார், உன் பேப்பரை தொடவே மாட்டார். என்னாண்டவரே, நிறைய வெட்டுக்குத்தா இருக்கு ஆண்டவரே. பல நேரத்தில் என்னாண்டவரே, நான் உங்களெல்லாம் நம்பி வந்தேன், என் வாழ்க்கையில் இவ்வளவு ஆமே நிறைய திருத்தம் பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவரே. எதற்காக? நாளைக்கு நீ பவுல மாதிரி சொல்லணும், ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும். உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும். சாத்தானின் சூழ்ச்சிகள் என்னை மேற்கொண்டாலும் உம் வார்த்தை கொண்டு. ஆமென். என்னை மேற்கொண்டாலும் உம் வார்த்தை கொண்டு. ஆமே. தொல்லையோ கஷ்டமோ எதுவும் என்னை பிரிக்காது, என் தேவனை நம்புவே. தொல்லையோ கஷ்டமோ எதுவும் என்னை பிரிக்காது, என் தேவனை நம்புவே. இயேசுவே எந்தன் வாஞ்சையை நிறைவேற்றும். உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும் ஏசையா, நீர் என்னை வழி நடத்தும். உம் சித்தம் மாத்திரம் என்னில் நிறைவேற்றிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். அப்போ நாம ஜெபிக்கணும். ஜெபத்தில் தரித்திருக்கிறவனுக்கு தான் என்ன செய்கிறார்? நம்முடைய தேவ திட்டத்துக்கும் தேவ சித்தத்துக்கும் விரோதமாய் கொண்டிருக்கிற எல்லா எண்ணங்களை அடிக்கிறார். எனவே ஜெபிக்காம இருந்துட்டீங்கன்னா நீங்க தேவ திட்டத்துக்கு விரோதமான ஆசைகளையும் விருப்பங்களையும் சுமந்து கொண்டுதான் செல்வீர்கள். அது நமக்கு கண்ணியாக தான் இருக்கும், அது நமக்கு முள்ளாய் தான் குத்தி கொண்டு இருக்கும். அது நடக்கலையேங்கிற ஏக்கம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நம்ம ஜெபத்தில் வைக்கும் போது அது தேவ திட்டத்துக்கு விரோதமானதுனால் தேவன் அதை புடுங்கிடுவார், அந்த முள்ளை எடுத்துருவார், அந்த காரியத்தை அடிச்சிருவார். அதன் பிறகு அதை குறித்த எண்ணம் கூட நமக்கு இருக்காது. இல்லைன்னா அதை குறித்த ஏக்கம் கடைசி வரை தொடரும்.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, தேவ சமூகத்தில் சந்தோஷமா இருக்க முடியாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஏன் தேவ சமூகத்தில் இன்னும் சந்தோஷமா இருக்க முடியவில்லை தெரியுமா? தங்களுக்குரியதல்லாதவைகள் தங்களில் நடக்க வேண்டும், தாங்கள் காண வேண்டும் என்று விரும்பி அந்த ஆசைகளை சுமந்து கொண்டு செல்லுகிறபடினாலே. ஆசைகள் எல்லாருக்குள்ளும் இருக்குங்க. அதான் ஆரம்பத்தில் சொன்ன, நம்ம நிறைய காரியத்தை கேட்போம், கேட்கறதெல்லாம் நமக்கு தேவையா, தேவன் அனுமதிக்கிறதான்னு கேட்டா தெரியாது. ஆனா நாம் கேட்கும் போது ஆவியானவர் ஹெல்ப் பண்றார். ஆமென். நம்ம கேட்டது போலெல்லாம் தேவன் தந்தார் என்றால் இன்னைக்கு நாம இல்லை. நம்ம என்னெல்லாமோ கேட்கிறோம்ல, கேட்டது போலெல்லாம் ஆண்டவர் தந்தார்னா இன்னைக்கு நாம இல்லை. ஒரு பிள்ளைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று பெற்றோருக்கு தெரியும். உங்கள் எவனாகிலும் தன் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீன் தான் கொடுப்பார், பாம்பு கொடுக்க மாட்டார். சரி, பையன் வந்து பாம்பை கேட்டா, பையன் தானே, ஒரு 2 பாம்பு பிடிச்சி வந்து, ஏங்க பையன் ஆசைப்பட்டு பாம்பை கேட்குறான், போய் 2 நல்ல பாம்பா பார்த்து பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோமா? இல்லை. டேய் சுமார், அதுக்கு மேலே கேட்டால் அடிதான் கொடுப்போம். இல்லை, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்ம பல நேரத்தில் மீனுன்னு கேட்கறது ஃபுல்லாக பாம்பா இருக்கு. ஆமாம், கவரில் மட்டும் மீன் படம் போட்ட கவர் உள்ள பாம்பு, எல்லாம் சுற்றி கவர் பண்ணி வச்சிருவோம். ஆமாம், ஆண்டவரே எனக்கு அப்படி செய்யுங்க, அது உங்க சித்தத்தை மட்டும் செய்யுங்க, உள்ள இருக்கிறது ஃபுல்லாக பாம்பு. பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் சில நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நகைப்பார். சில பிள்ளைங்க தந்திரமா சுற்றி வருவாங்க தெரியுமா? அவன் பேச ஆரம்பிக்கும் போதே தகப்பனுக்கு தெரியும், அடுத்து என்ன கேட்க போறான், இதுக்கு தான் வரான் அப்படின்னு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கேட்டுருவாங்கல்ல, தெரியும், எல்லாம் தெரியும். கரெக்டாக சுற்றி வரும்போது தெரியும் எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு. பிள்ளைகளை நேசிக்கிற தகப்பன்மாருக்கு தெரியும், பெற்றோருக்கு தெரியும். ஆமென். தேவன் நல்லவர், கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல கவனமாக கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் தேவையை தருவார். அதற்கு முன்னாடி தேவை இல்லாததெல்லாம் நாம விட்டு அடிச்சுட்டே இருப்பார். போனவர் அந்த டெய்லி மண்ணால ஒரு நாள் ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுக்க வைத்தார். என்ன? வேண்டாததை அகற்றி வேண்டியதை தர கர்த்தர் கூடவே இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, யோசேப்பு கையில் இருந்த விலங்கை அகற்றினார். யோசேப்புக்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் கொடுத்தார். வேண்டாததை அகற்றவும் வேண்டியதை தரவும் ஆமென். நமக்கு வேண்டப்பட்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்போ ஜெபிக்கும் போது என்ன ஆகிறது? நாம் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நாம கொண்டிருக்கிற எல்லா எண்ணங்களும் அடிபடுகிறது. அது அடிபடலைன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, நான் ஆசைப்பட்டது வேற, சரி ஆண்டவர் இப்படி நடத்துறாங்க, கடைசி வரை அந்த புலம்பல் மாறாது. இன்னைக்கு என்னைக்கும் நிறைய புலம்பல், வருஷ கணக்கா புலம்பலோடு இருக்கிறோமா? ரீசன் என்னன்னா இதுதான், தேவன் நடத்துகிறார். ஏன்னா ஆண்டவர் நம்ம தேவன் நமக்கு கொடுத்த கிரயம் ஜாஸ்தி. ஏன் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்ட காரியத்தை குறித்து நான் 10 வருடம் கழித்தும் புலம்பிக் கொண்டிருக்கிறேன்னா ரீசன் என்ன? நான் சரியாய் ஜெபத்தில் உட்கார்ந்து அந்த எண்ணம் அடிபட நான் என்னை விட்டு கொடுக்கவில்லை. பவுல் 3 நாட்கள் புசியாமல் குடியாமல் உபவாசத்தில் இருக்கிறான். ஒரு புது மனுஷனை, ஒரு சவுலாய் ஜெபத்தில் உட்கார்ந்தவன் பவுலாய் எழும்புகிறான். அவனுடைய ஆசையோடு விருப்பத்தோடு அமர்ந்தவன் அவருடைய ஆசையோடு விருப்பத்தோடு எழும்புகிறான். அவன் தான் பவுல். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தின் ஆரம்பத்தில் நான் சவுலாய் அமரலாம், ஆனா ஜெபத்தின் முடிவில் பவுலாய் தான் எழும்பணும். என் ஆசை விருப்பங்களோடு நான் அமரலாம், ஆனா என் ஆசை விருப்பத்தோடு நான் எழும்பக்கூடாது. அவர் ஆசை விருப்பத்தோடு நான் எழும்பணும். ஆமென். இது எப்படியாவது நல்ல கவனமா கேளுங்க. பைபிள் என்ன சொல்லுது? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் என் ஜனங்கள் என்று சொல்றார். என் ஜனங்கள் ஒருபோது, அப்ப தேவன் நம்ம நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க ரீசன் என்னன்னா, நான் வெட்கப்பட்டுற கூடாது. ஆண்டவர் இதை எப்படியாவது வாய்க்க பண்ணிருங்க, நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது. ஹே, அவரை நம்பி இருக்கிற நீங்க வெட்கப்பட்டா அந்த இடத்துல அந்த வெட்கம் யாருக்கும் உண்டு. நீதி, அதான் ஆண்டவர் கரெக்டா போட்டுறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர். இது சிலர் அநியாயம்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய நிமித்தம் நாங்கள் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். ஆண்டவர் பாப்பார், ஒரே அடியா போட்டுடலாமா? எல்லா வேண்டாத வேலையும் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து வீட்டில் அவ்வளவு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு பிரச்சனை 6 நாள் சண்டை போட்டுட்டு 7வது நாள் ஆராதனைக்கு போகும்போது புருஷன் சொல்லுவான், நீ அப்படி ஒன்று ஆராதனைக்கு போண்டா அப்படின்னு. உடனே இங்கே வந்து ஒரே புலம்பல், என்ன ஆராதிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. 6 நாள் நீங்கள் அவரை வாழவே விடலை. அவர் ஒரே ஒரு நாள் அந்த ஒரு கோபத்தில் உங்களை ஆராதிக்க விடலை. உடனே கம்ப்ளைண்ட் என்ன? ஆராதிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. நடந்தது என்ன?
நடந்தது என்ன, நடந்தது என்னன்னு கேட்டால் அவ்வளோதான். ஐயோ நீங்கள் வந்தால் எங்களுக்கும் ஆராதிக்க முடியாது. பாருங்க எவ்வளோ நீதி நிமித்தம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்கள் சைடில் தப்பு இல்லை, ஆனால் அவர் நம்பி வாழ்கிற நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்துச்சுன்னா அதனுடைய உத்தரவாதத்தை அவர் எடுத்துக்கொள்வாருங்க. விட்டு கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். தானியேல் ஜெபித்தான். ஜெபிக்கிறது நிமித்தம் அவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை. நமக்கு பிரச்சனை எல்லாம் ஜெபிக்காததுனால, தானியேலுக்கு பிரச்சனை எல்லாம் ஜெபித்ததுனால கர்த்தர் விட்டு கொடுத்தாராங்க. இல்லைங்க. ஆமென். இப்போ அடுத்த நாள் வந்து தரியு ராஜா கேட்கிறான், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா என்று. எவ்வளவு யோசித்தாலும் ஆமென். தானியேலுடைய விசுவாசம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ராஜாவுடைய விசுவாசத்தை பார்த்தீங்களா? அடுத்த நாள் வந்து என்ன செஞ்சிருக்கணும், திறந்து எலும்பை எடுக்கிறதுக்கு இருக்கானா இல்லையான்னு முதல்ல பார்த்துருக்கணும். இது இங்க இருந்துட்டு ஆமென், தானியேலே உன்னை தப்பு வித்தாரா இல்லையா, இல்லைனாலும் அது நீதான். தப்பு வித்தாரா இல்லையா, தப்பு வித்தாரா ஒண்ணு ஆமான்னு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா என்ன தப்பு வித்தாரான்னு பார்க்கலாம் அப்படின்னா ஓகே. தப்பு கேட்கிறான் தானியேல்கிட்ட. என்ன ஃபெய்த் பாருங்க, தானியேலுக்குள்ள இருந்த விசுவாசம் தானியேலை நேசித்தவனை பற்றி பிடித்தது. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ராஜாவுக்கு தானியேல் சிநேகிதன், ராஜாவுக்கு தானியேலை பிடிக்கும், தானியேல் ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். அந்த தானியேல் ஜெப வீரனுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் அவனை நேசிக்கிறவனுக்குள்ள எங்கேயோ போய் ஒட்டிட்டு. உங்க குடும்பத்தில் நீங்க மட்டும், அதான் பைபிள் என்ன சொல்லுது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த விசுவாசம் வந்து ஃப்ளோ ஆகுங்க உங்களுக்குள்ள இருந்து. அந்த அபிஷேகம் போகும்போது உங்களை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவன் நதி புறப்படும்னா அதனுடைய மீனிங் எதற்காக சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்துல அவருடைய நாமம் தான் உயர்த்தப்படும். அந்த விசுவாசம் அது அரண்மனை ஆகட்டும், அது ஆபீஸ் ஆகட்டும், அது வீடு ஆகட்டும், அது எங்கே ஆகட்டும். ஹalleluya. தானியேலின் விசுவாசத்தையும் பார்க்கணும். ராஜா வந்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்கிறாரா வந்து கேட்கிறான் அப்படின்னா அவன் அந்த விசுவாசம் தானியேல்கிட்ட, அதாவது விசுவாசிக்கிறவங்க விசுவாசிகளோடு ஒருத்தங்க பேசும்போது ஒரு அரை மணிக்கு பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விசுவாசமாவது வளர்ந்துருக்கணும் இல்ல. சில விசுவாசிங்க வந்து பேசுவாங்க தெரியுமா, இருக்கிற விசுவாசமும் போயிடும். சிலர்லாம் நமக்கு சின்ன தலைவலியாக தான் இருக்கும், வந்து பார்க்க வருவாங்க, தலைவலி ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இப்படி தான் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, ஆனால் 3வது நாள்லேயே செத்துட்டாங்க. சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டாங்க, கேட்டுட்டு ஜெபத்தையும் போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஜெபம், அவங்க பண்ண ஜெபம்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது. அவங்க அந்த ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஆமா, பிரைஸ் லார்ட். தானியேலுக்குள்ள இருந்த விசுவாசம் தானியேலை நேசித்தவனை எங்கேயோ தட்டி இருக்கு. அதனால அடுத்த நாள் காலையில் வந்துட்டு, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரான்னு கேட்டபோது தானியேல் சொல்லுகிறா, ஹே மாகாரா பாஷாத்தாடாரா. ஆமென். எஸ், அந்த இடத்துல தானியேலை வெட்கப்படுத்த தேவன் விடல. ஏன்னா அவன் ஆராதிக்கிறவன், அவன் ஜெபிக்கிறவன். நீ ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்? ஜெபத்தில் அமரும் போது நம்முடைய விருப்பங்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதான் சொன்னேன், அவன் சவுலாய் அமர்ந்தான், பவுலாய் எழும்புகிறான். தன்னுடைய விருப்பங்களோடு அமர்ந்தவன் அவருடைய சித்தத்தோடு எழும்புகிறான், அவருடைய விருப்பத்தை சுமந்தவனாய் எழும்புகிறான். இந்த அனுபவம் உண்டாக வர ஜெபத்தை விடக்கூடாது. ஜெபிப்பதற்கு இந்த அனுபவம் உண்டாக என்ன செய்யணும்? ஒன்று, ஜெபிப்பதற்கான நேரத்தை, ஜெபிப்பதற்கான நாளை குறி, ஜெபிப்பதற்கான நேரத்தை குறி. ஆனா எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் என்பதை நீ குறிக்காதே, அவர் குறிப்பார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் என்பதை, நம்ம பிரச்சனை என்னன்னா நேரத்தையும் நாள் சபையா கூடி ஜெபிக்கிறது நான் இது சொல்லல, அதுக்கு நேரத்தை நாளையும் குறித்து தான் ஆகணும். ஆனால் பர்சனல் ப்ரே, சில காரியத்தை நான் அறியணும், என்னை குறித்த தேவ சித்தம் இன்னும் என்பதை அறியணும்னா நான் நேரத்தையும் நாளையும் குறிச்சிட்டு வந்து உட்காரக்கூடாது, உட்காந்துடணும். எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், எவ்வளவு நாள் ஜெபிக்கணும் என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். அடுத்து தானியேல் 3 வாரம் அளவும் புசியாமல் குடியாமல் இருந்தான். ஓகே, 21 நாள் உபவாச ஜெபம். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்தில் இருந்தார். ஓகே, 40 நாள். ஒவ்வொருத்தருக்கு நீங்க தானியேலுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், தானியேல் 3 வாரம் செட் பண்ணி இருக்கல, அவனுடைய ஜெப முடிவில் தளர்ந்துட்டான். அவனுக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டு தளர்ந்துட்டான். உடனே இல்லை, கொஞ்ச நாள் கூட அப்படி விட்டார, உடனே ஒரு தூதன் வந்து தொட்டு எழுப்பி, என்னுடைய கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு தெரியுங்க, என்னால் எவ்வளவு ஜெபிக்க முடியும், எவ்வளவு நேரம் என்னை காக்க வைக்கலாம், எவ்வளவு நாள் வெயிட் பண்ணா என்னுடைய ஃபெய்த் என்னில் நிலைத்திருக்கும், இதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பாட்டு பாடினோமே, கிருபாசன தண்டை ஓடி வந்தேன் என்கிற ஒரு பாடலை அந்த பாட்டு அது ஒரு ஜெபமாக ஆண்டவர் சமூகத்தில் இருந்து பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன்,
சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீ நன்றாய் அறிவு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் நான் சோதனையை வேண்டாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறார். அப்போ எந்த சோதனையுமே இல்லைன்னா நமக்கு நம்மளை ஆண்டவர் நேசிக்கலையோங்கிற டவுட் வந்துடும். சில காரியங்கள்லாம் வச்சிருக்கிறார் திருத்துறதுக்காக. வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். விசுவாசத்தில் வளர பண்ண, அவருடையவனை உருவாக்க சில பாதைகளை அனுமதிக்கிறார். புல்லுள்ள இடத்தையும் அவர் தான் காண்பித்து தருகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் அவர் தான் நடத்துகிறார். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் எனக்கு சோதனை வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் எதில் நிற்பேன் எதில் நிற்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சோதனையில் நான் விழுந்துருவேன்னு தெரிஞ்சுட்டுனா ஆண்டவரை தயவு செய்து அந்த சோதனை மட்டும் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிடாதீங்க ஆண்டவரே. அப்பதான் இந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தாங்க. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. அதாவது என்னால இது முடியாதுன்னு நான் எப்போ நினைக்கிறேனோ அந்த இடத்துல நான் சார்ந்து கொள்ளும்படி எனக்கு கொடுக்கப்பட்டதுதான் கிருபை. கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளும்படி எனக்கு கொடுக்கப்பட்டதுதான் கிருபை. தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்வேன் என்று கர்த்தர் சொல்ல காரணம், தாவீது எப்படி அவரை சார்ந்து கொண்டானோ அதே போல தலைமுறை தலைமுறைக்கும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே யூதா கோத்திரத்தை தெரிந்தெடுத்தவர் அதிலே தம்மை வெளிப்படுத்தினார். ஆமாம், எப்பவுமே நான் இந்த வார்த்தை சொன்னதுனால சொல்றேன், நீ நம்ம தேவனை நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எப்பவுமே நம்ம பிள்ளைங்களை நம்மளை விட பெஸ்ட்டாக தான் வளர்க்க ட்ரை பண்ணும். இல்லை, நம்ம படிக்காதது பிள்ளை படிச்சு, நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்போம், பிள்ளை எப்படியும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் அது ஆசை, பெற்றோருடைய ஆசை. நம்ம சின்ன வயசில் நான் அது சொல்லுவேன், எனக்கு சின்ன வயசில் மியூசிக் சொல்லித்தர யாரும் இல்லை, என் பிள்ளைக்காவது மியூசிக் படிக்கணும் எல்லாத்தையும். ஆனால் அதே வேளையில் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இது படிக்கிறதுனால என் பிள்ளை அதை சார்ந்துடவே கூடாது. என்ன நீங்கள் எப்படி உங்களுடைய கிருபையை சார்ந்திருக்க வைத்தீரோ, என் பிள்ளைங்கள் உங்களை சார்ந்திருக்கணும் ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கணும் ஆண்டவரே. என்ன பாருங்க, நிறைய பேர் பாருங்க எவ்வளோ இன்னைக்கு நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்களோட பெற்றோருடைய வாழ்க்கையை பார்த்தா எதுவுமே இருந்திருக்காது. ஆனாலும் அவங்க தேவனை நம்பி சார்ந்திருந்து பிள்ளைங்களை நல்ல நிலையில கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ரீசன் என்ன? பெற்றோர். அதே போல பிள்ளைங்களும் கர்த்தரை சார்ந்திருக்க பழக்குவிக்கணும். சின்ன வயசுல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நம்ம அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளைங்க உங்களை சார்ந்திருக்கணும் ஆண்டவரே, உங்க கிருபையை சார்ந்திருப்பாங்கன்னா ஒருவேளை நாங்கள் மலை போல பிள்ளைங்களுக்கு காணப்பட்டாலும் ஒரு நாள் எப்படியும் மலைகள் விலகிதான் ஆகும், மலை விலகும், குன்றுகள் நிலை பெயரும். ஆனால் பிள்ளை விலகிறதுக்கு முன்னாடியே பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்ன? அவருடைய கிருபை விலகாது, அவருடைய கிருபை விலகின பிறகு இல்லை, மலைகள் குன்றுகள் விலகுவதற்கு முன்னாடியே இந்த நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய தகப்பனார் மரிப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி, திங்கக்கிழமை மதியம் என் தகப்பனார் மரிக்கிறார், சனிக்கிழமை இரவு இங்கே சாட்டர்டே நைட் ப்ரேயர் நடக்கும்போது திடீர்னு வர்ஷிப் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் பண்ணி இந்த வார்த்தை ஆண்டவர் பேச வைக்கிறாங்க. மலைகள் விலகும், குன்றுகள் நிலை பெயரும். அதை சொல்லும் போதே நான் கண்ணீரோடு ஆண்டவரை பிரைஸ் பண்ணுறேன், துதிக்கிறேன். ஏன்னா இன்னும் 1.5 நாளில் நான் மலை போல நம்பி இருக்கிற என்னுடைய தகப்பனார் விலக போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வார்த்தையை தந்து உறுதிப்படுத்தி கிருபை விலகாது. 2016 நவம்பர் 21 நான் மலை போல் நம்பியிருந்தேன், தகப்பனார் விலகினாங்க. ஆனால் 2020 இந்த நவம்பர் 6ஆம் தேதியும் நான் சொல்லுவேன், கிருபை விலகல, கிருபை விலகல. இது என்னை விட்டு விலகாது, என் சந்ததியை விட்டு விலகாது, கிருபை விலகாது. நாம கர்த்தர் பேசி பலப்படுத்தி நிற்க வச்சதுனால இல்லைன்னா பாருங்க, எத்தனையோ பேர் கடந்த நாள்லாம் ஒரு இவ்வளோ தற்கொலை செய்திகள் நம்ம ஊரில் தான் இல்லை. ஒரு கணவர் மரித்து 1 வருடம் கழித்து அவருடைய மனைவி, அந்த வேதனை தாங்க முடிய மனைவி தன் பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு விட்டு அவர்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள். அந்த பிரிவு தாங்க முடியலை, அந்த வேதனை தாங்க முடியாமல். ஆமாம், பாருங்க எத்தனை 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 புருஷன் மரித்த செய்தியை கேட்டு மனைவி கொஞ்ச நாளில் சூசைட் பண்ணுறாங்க, மனைவி மரித்த செய்தியை கேட்டு புருஷன் கொஞ்ச நாளில் சூசைட் பண்ணுறாங்க. ஆமாம், அதாவது சார்ந்து இருக்கிறவங்க இல்லைன்னதும் வாழ்க்கை முடித்த எத்தனையோ தினம் இந்த செய்திகளை கேட்கிறோமே. ஆமாம், ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஆமாம் எல்லாம் இழந்தும் கடைசி வரை எத்தனை பேர் அதான் சொன்னேன் அல்லவா, பாவூர் சத்திரங்கிற ஒரு இடத்துல போனோம். அதில் ஒரு தாயார் 2 பிள்ளைகள் நல்லா வளர்த்து 2 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். எங்களை அவங்க வீட்டில் தான் தங்க வச்சுருந்தாங்க. நல்லா எங்களை ரிசீவ் பண்ணி எங்களை நல்லா, அவங்க பெரிய வீடு, நல்ல சந்தோஷமாக, அவங்க முகத்தில் ஒரு துக்கம் இல்லை. அப்போ அடுத்த நாள் முதல் நாள் போனதுனால உங்களுக்கு எனக்கு மீட்டிங் ரெடி ஆகிறதுக்கே டைம் இருந்துச்சு. 2வது நாள் ஈவினிங் மீட்டிங், காலையில் மீட்டிங் முன்னாடி நான் கொஞ்சம் காலையில் போய் அவங்க வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்க பக்கத்துலேருந்து அவங்கள பற்றி விசாரிக்கும் போது தான் இந்த செய்தியை சொன்னாங்க. என்னால் தாங்கவே முடியல. அப்போ நான் கேட்டேன், நேற்று உங்கள் முகத்தில் இந்த வலி தெரியலையே. வலி இருக்குது பாஸ்டர், ஆனால் கர்த்தர் தாங்குறார்.
கர்த்தர் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி. இது ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டும்தாங்க சொல்ல முடியும். தேவ கிருபை, தேவ கிருபை தான் தாங்குகிறது. தேவ கிருபை தான். கர்த்தர் இருக்கிறாருங்க. கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்கணும். எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த இப்படிப்பட்ட அனுபவம் தான் நம்ம இன்னும் ஜெபிக்க உந்தி கொண்டே இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டே இருக்கும். அவர் இல்லாம இந்த காரியம் நடக்காது, அவர் இல்லாம இந்த காரியம் முடியாது, அவர் இல்லாம என்னால ஒரு ஸ்டெப் கூட, அவர் இல்லாம அவன் மற்ற காரியங்களை செய்ய உன் ஜெப நேரத்தை வீணாக்க. ஜெப நேரத்தில் மற்ற காரியங்களை செய்ய முயற்சிக்காதே. வேண்டுமானால் மற்ற காரியங்களை ஒதுக்கி வைத்து விட்டு அதிலும் ஜெபித்து பார். ஜெபம் ஜெயத்தை தரும். சித்தத்தை அறிந்து கொள்ள மட்டும் பவுல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. என் விருப்பம் அல்ல, தேவ சித்தம். தேவ சித்தம் இதுதான்ப்பா. என்ன உண்மையிலேயே விசேஷமா வாலிபர்களுக்கு இந்த வார்த்தையை நான் பாரத்தோடு சொல்றேன். நம்முடைய விருப்பங்களை நாம தெரிந்தெடுக்கிறோமா, அவருடைய சித்தத்தை தெரிந்தெடுக்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். விருப்பங்களை தெரிந்தெடுப்பதற்கும் சித்தத்தை தெரிந்தெடுப்பதற்கும் வித்தியாசம் என்ன? விருப்பங்களை தெரிந்தெடுத்தால் நம்முடைய ஓட்டம் வேகமாகும். ஏன்னா நம்ம விரும்பின பாதையில், நம்ம விரும்பின குதிரையில் ரொம்ப ஜாலியா போலாம், ஆனா எங்க விழும்னு தெரியாது. சித்தத்தை தெரிந்தெடுத்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமா இருக்கும். பவுல போல தடுமாறி தான் ஓகே, ஆனால் முடியும் போது அந்த ஓட்டம் ஜெயமா இருக்கும். இன்னைக்கு அநேகர் விருப்பம் நடக்கணும், அதுக்கு என்ன செய்யணும்? விருப்பம் நடக்கணும். இன்னைக்கு எல்லாரும் விருப்பங்களை தெரிந்தெடுக்க ஓடுகிறார்கள். விரும்பினது கிடைச்சிட்டா, விரும்பினது அமைஞ்சிட்டா, அவ்வளவுதான், ஒரே கொண்டாட்டம். ஆனா என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த சவுலும் பவுலும் தான். ஆமென். நான் சொல்லுகிறேன், நான் நிறைய பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அந்த ஒரு பாயிண்ட்லேயே ஆண்டவர் வந்து பேச வச்சுட்டு இருக்கிறாங்க. நீ சவுலாய் ஜெபத்தில் அமர்கிறாய், நீ பவுலாய் மாற்றப்படும் வரைக்கும், பவுலாய் தேவ சமூகத்திலிருந்து எழும்புறது வரைக்கும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. டைமை செட் பண்ணி இன்னைக்கு ஒரு 1 hour ஜெபம் இல்லை. ஆண்டவரே, ஏன் உமக்குடைய சித்தத்துக்கு விரோதமாய் நான் கொண்டிருக்கிற ஆசைகள் என்னிலிருந்து அற்று போக மட்டும் நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும், ஜெபிக்க கிருபை தாரும். தேங்க்யூ ஃபாதர். நம்ம பிரச்சனை என்ன? நம்ம விரும்பினதை கேட்போம், கேட்டு விட்டு விரும்பின வசனங்கள் கிடைக்கும் வரை தேடுவோம். ஆமென். விரும்பினதை கேட்போம் ஜெபத்தில், ஜெபத்தை முடித்து விட்டு விரும்பின வசனங்கள் கிடைக்கும் வரை தேடுவோம். அது அடையாளம் என்ன? இப்படி எடுப்போம், உனக்கு ஐயோ அப்படி வந்து அப்படியே மூடி வைப்போம், மூடி வைத்துட்டு திரும்பியும் எடுப்போம். பொதுவாக பார்த்துருக்கீங்களா, இப்படி எடுத்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நானும் படிப்பேன், அதில் எப்படி வேணாலும் ஆண்டவர் பேசலாம். ஆனால் இப்படி எடுத்து படிக்கும்போது என்ன பிரச்சனை ஆயிரும் அப்படின்னா, ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷத்துலேருந்து ஆண்டவர் பேசவே மாட்டார் நம்ம கூட, இல்லை? பொதுவாக எப்படி எடுப்போம்? இப்படி எடுப்போம். யாராவது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் என்னைக்காவது இப்படி எடுத்து எடுத்துருக்கீங்களா? இல்லை, வராது. ஆமே, இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் தான் தேவன் வெளிச்சத்தை கட்டளையிட்டார்னு இருக்கு. நம்ம ஜெபம் பண்றது, ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் தரோன்னு அப்படியே எடுக்கு. ஆமே, இந்த முதல் பேஜில் தான் வெளிச்சமே இருக்கு. பைபிள் என்ன இருக்கு? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்க. நீ வாசிக்கணும், வந்து உட்காரணும், உட்கார்ந்து வாசிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போதே உங்கள் ஆவியிலே அந்த ஆண்டவர் உணர்த்துவார், இதை எடுத்து படிப்பா. எது, அதாவது விரும்பினதை தேடுகிறோமே தவிர தேவன் தருகிறதை விரும்ப மாட்டேங்கிறோம். என்னுடைய நுகம் லகுவா இருக்குங்கிறார். நுகம்லாம் வேண்டாண்டு உங்க ஆசீர்வாதத்தை மட்டும் தாங்க. ஆமென். நுகத்தை நீ ஏற்றுக்கொண்டால் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமென். ஆசீர்வாதமா இருப்பது என்பது என்ன? நாம் இருக்கிற இடத்துல விளைச்சல் உண்டாகும், நாம் இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் உண்டாகும். நாம் இருக்கிற இடத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். ஈசாக்கு ஆசீர்வாதமான இடத்தில் போய் இருக்கவில்லை, ஈசாக்கு இருக்கிற இடம் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. என் சித்தங்கள் அடிக்கப்படட்டும், என் இஷ்டங்கள் அடிக்கப்படட்டும், என் எண்ணங்கள் அடிக்கப்படட்டும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக, என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. அப்போ ஜெபிக்கிறவன் தேவ சித்தத்தை சுதந்தரிக்கிறவனாய் அல்லது அறிந்து கொள்ளுகிறவனாய் மாறுகிறான். சவுலாய் அமர்ந்தவன் பவுலாய் எழும்புகிறான், பவுலாய் எழும்புகிறான். அவனுக்கு தேவ சித்தம் அறிவிக்கப்பட்டது பாருங்கள். அவன் சித்தத்தை அறிந்து கொண்டான். அனனியாவை கர்த்தர் அனுப்புகிறார். ஆமென். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் பவுல் அந்த சாட்சியை கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்வார். அதனுடைய 13வது 14வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க, 12லிருந்து வாசிங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வையடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுள்ளத்தை நீ அறியவும்
நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். முன்னமே தெரிந்து, நல்ல கவனிங்க, தேவ சித்தம் என்பது நாம் பிறந்து வளர்ந்து வாழ்கிற அந்த இடைப்பட்ட நாளில் எழுதப்பட்டது அல்ல. ஏன் தேவன் தம்முடைய தீர்மானத்தில் உறுதியா இருக்கிறார் என்றால், அவருடைய சித்தம் என்பது, நம்மை குறித்த தேவ தீர்மானம் என்பது முன்னமே நிர்ணயிக்கப்பட்டது. கேட்கல? ஒருவனுடைய வாழ்க்கையை பார்த்தல்ல தேவன் தெரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. ஒருவன் வாழ்கிற வாழ்வின் முறையை பார்த்து தேவன் தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் நான் ஊழியக்காரனாவே இருந்திருக்க மாட்டேன். பவுல் என்ன சொல்லுகிறார்? பாவிகளில் பிரதான பாவி நான் என்று அவர் முன்னமே தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் ஒருவனை ஊழியத்துக்கென்று அழைத்து விட்டால், ஊழியத்துக்கென்று தெரிந்து கொண்டால், அவன் வேற எந்த ட்ராக்ல ஓடினாலும் அந்த ட்ராக்கு போய் ஓடி முடிக்க முடியாது. வேகம் இருக்கலாம், ஆனால் ஜெயம் இருக்காது. இன்னைக்கு அநேகருக்கு வேகம் இருக்கிறது, ஆனால் ரிசல்ட்டை பார்த்தா ஜெயம் இல்லை, ஜெயம் இல்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அப்போ எல்லாரையும் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். அந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 28 முதல் வேகமாக. அன்றியும் ரோமர் 8:28 முதல் வேகமாக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வார்த்தை, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப முன்னறிந்தார். முதல்ல முன்னமே அறிந்தவர் என்னை. என் தாயும் தகப்பனும் என்னை அறிவதற்கு முன்னே என்னை அறிந்தவர். முன் அறிந்திருக்கிறார். முன் அறிந்ததுனால என்னை முன் குறித்திருக்கிறார். என்னை முன்னமே குறித்து விட்டார். இன்று நான் இப்படி இருக்க காரணம் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் 2007 என்ன ஒப்பு கொடுத்தேன். அது ஒப்பு கொடுக்க வச்சார். ஏன்னா இது ஆல்ரெடி ஆண்டவர் எழுதினது, முன் குறித்தது. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்தில் வந்து அமர காரணம் என்ன கேட்ட சொல்ல, இப்படி ஒரு சூழ்நிலை இல்லை மட்டும் வரலன்னா, அப்படி ஒரு சூழ்நிலையை வர வைத்தார். பவுலே, நீ தமஸ்குக்கு போற வழியில ஒரு ஒளி உன்னை சந்திக்க வைத்தார், உன்னை கீழே விழ வைத்தார். காரணம் என்ன? அவர் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டார். முன்னமே தெரிந்து கொண்டார். எனவே நம்மை நோக்கி தேவ திட்டம் வரும்போது உடனே ஒப்பு கொடுக்கணும், இல்லைன்னா ஒப்பு கொடுக்க வைப்பார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. உண்மை சில வேளை கசக்கும், ஆனால் நல்ல எஃபெக்டிவா இருக்கிற மருந்தெல்லாம் எப்படிதான் இருக்கும்? ஆமாம், சத்தியம். பவுல் ஒப்பு கொடுத்தான் என்றல்ல, அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அவன் ஒப்பு கொடுக்கும்படியான சூழ்நிலையை தேவன் அதான் நாங்கள் எப்பக்கம் நிறுக்கப்பட்டோம். 4 பக்கத்தையும் அடைச்சிட்டார் ஆண்டவர். ஏன்னா உன்னை குறித்த தேவ திட்டம் இது. நீ சவுலா வந்து அமரு, ஆனா பவுலா தான் எழுமணும். எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் அதை உருவாக்குறவருக்கு தான் தெரியும். அக்னியில போடப்பட்ட பொண்ணுக்கு தெரியாது எவ்வளவு நேரம் இதுக்குள்ள கிடப்பேன் என்று, ஆனால் போட்டவருக்கு தெரியும். ஆமாம், எவ்வளவு நேரம் அதை போடணும். வேற திட்டங்கள் 1000 எண்ணங்கள் விருப்பங்களோடு வேகமாய் ஓடலாம், ஆனா ஜெயம் இருக்காது. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில் ஜெயம் இல்லாததுக்கு காரணம் என்ன? இதுதான். முன்னறிகிறார், முன் குறிக்கிறார். அவர்களை அழைத்து 29வது வசனம், எவர்களை 30வது வசனம், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நானும் நீங்களும் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இதற்கான காரணம் என்ன? அவர் ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். அப்படி என்ன நான் சொல்ல வருகிற பாயிண்ட் இதுதான். அப்ப அழைத்து மீட்கப்பட்ட அல்லது நீதிமான்கள் ஆக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரி, அவருடைய அழைப்புக்கு முன்னாடி என்ன இருக்கிறது? அவருடைய தீர்மானம். அதுதான் 28. அவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது, அவருக்கு ஒரு பிளான் இருக்கிறது, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றதான் தேவன் கிருபைகளை தருகிறார், வார்த்தைகளை தருகிறார், பாதையை நியமித்திருக்கிறார். எனவே தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்து தேவ திட்டம் இன்னது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே பவுலுக்கு 2 விதங்களிலே தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. என்ன 2 விதங்களில்? அப்போஸ்தலர் 22, 13, 14 வசனங்கள். என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே பார்வையடைவாயாக என்றான். நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். 12 பாத்தீங்களா? வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகி அனனியா என்னும் ஒருவன் வந்து பவுலுக்கு மேல கை வச்சு ஜெபித்து பவுலை குறித்த தேவ திட்டத்தை சொல்லுகிறான். அப்போ ஊழியர்கள் மூலமாய் அல்லது தேவ பிள்ளைகள் மூலமாய் பவுலை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. 1. 2வது பாருங்கள், அதனுடைய 17வது வசனம்.
பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். கிறிஸ்துவை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் தேவன் தெரியப்படுத்துகிறார். இங்க நான் சொல்ல வருகிற காரியம், ஜெபிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய திட்டத்தை எப்படியாவது தெரியப்படுத்துவார். அவர் தரிசனத்தின் பவுலுக்கு தரிசனத்தின் மூலம் தெரியப்படுத்த, எனக்கு தரிசனம் தான் அப்படி கிடையாது. அவர் ஊழியர்கள் மூலமாய் தெரியப்படுத்துவார், தரிசனத்தின் மூலமாய் தெரியப்படுத்துவார். யாரை கொண்டாகிலும் தேவன் தெரியப்படுத்துவார். எனவே தேவ சித்தத்தை அறியும் மட்டும் உன் ஜெபத்தை விடாதிரு. சித்தத்தை அறிந்து கொள்ள ஜெபம் பண்ணேன். கடந்த வாரம் 3 நாள் ஜெபத்தில் இருந்தேன், ஒன்றும் தெரியலையா 4வது நாள் நீங்க உட்காரணும். நீங்க நாட்கள் மோசே எந்த இடத்துல நான் 40 நாள் உபவாசித்து வருகிறேன் என்று போகவில்லை. அவன் போன இடத்துல ஜெபித்து 40 நாட்கள் அமர்ந்திருந்தான். சித்தத்தை அறியாமல் நம்முடைய ஓட்டத்தை தொடர முடியாது. அறிந்து கொள்ள ஜெபிக்கணும். ஜெபமே அன்றி வேற மார்க்கம் வேதம் சொல்லவில்லை. ஜெபித்த போது 2 விதங்களிலே பவுலை குறித்த திட்டம் அவனுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, ஊழியர் மூலமாய். அனனியாங்கிற தேவ மனுஷன் இதுக்கு முன்னாடி அனனியாவை பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. சவுலை குறித்து அனனியா அறிந்திருக்கிறான், ஆனால் இதுக்கு முன்னாடி 2 பேரும் பார்த்தது பேசினது எதுவுமே கிடையாது. ஆனா தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்த போது அவனை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. எத்தனை முறை தேவன் வார்த்தை மூலமாய் பேசி உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் அதை தரிசனத்தின் மூலமா உறுதிப்படுத்துகிறார். அகிரிப்பா ராஜாவுக்கு பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை, நான் கீழ்ப்படிந்தேன். கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அவன் ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவார், அவனை குறித்த தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார். சித்தத்தை அறிந்து அதன் பிறகு அவன் ஓட்டத்தை துவங்கினான். தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சித்தத்தை அறியாம ஓட முடியாது. இதுதான் என்னை குறித்த என்னை குறித்த தேவ திட்டம். ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் வீணாக்கிட்டேன். ஆண்டவரே, என்னை குறித்து நீங்க என்ன பர்பஸ் வச்சிருக்கிறீங்க? ஆமாம், அதை நான் அறிந்து கொள்ள, அதை நான் புரிந்து கொள்ள அவசியம் தேவை. அது இல்லை என்றால் என்னுடைய சரியான பாதை எது என்பதை அறியாமல் நான் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருப்பேன். அது பவுலானாலும் சரி, அது யாரானாலும் சரி. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? சில வீழ்ச்சியை கண்டு கலங்கி நிற்கிறாயோ? உன்னுடைய வேண்மையை பெருக பண்ணி உன்னை மறுபடியும் தேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் நல்லவராயிருக்கிறார். சவுல் நிருபங்களை வாங்கி நான் சபையை துன்புறுத்த, ஆனால் பவுல் நிருபங்களை எழுதி நான் சபையை கட்டி எழுப்ப. சவுல் குதிரையின் பலத்தில் போனா பாதியில விழுந்துட்டான், ஆனா பவுல் கிறிஸ்துவின் பலத்தில் போனா ஓட்டத்தை முடித்தான். நீ சவுலாய் ஓடி முடிக்க முடியாது, சவுலாய் ஜெயிக்க முடியாது. சவுல்கிட்ட வேகம் இருந்துச்சு, ஜெயம் இல்லை. ஆனா பவுல்கிட்ட வேகம் இல்லை, ஜெயம் இருந்துச்சு. உன் வாழ்க்கை ஜெயமா இருக்கணும். அதற்கு என்ன தேவை? ஜெபித்து தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நாம் கொண்டிருக்கிற ஆசைகள் அடிக்கப்படவும், நம்மை குறித்த தேவ திட்டம் தெரிந்து கொண்டு அதற்கு நேராய் ஓட வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் ஜெபம் அவசியம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லி பவுலுக்காய் கிரியை செய்த தேவன் இந்த நாளிலே நமக்காய் கிரியை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லார் கண்களை மூடி தேவ சமூகத்தில் தாழ்த்தி, முடிந்தால் ஒரு சில நிமிடங்கள் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, என் ஆசை விருப்பங்கள் அல்ல, உம்முடைய சித்தமே எனில் நிறைவேறட்டும். பலமுறை நான் சவுலாய் அமர்ந்து சவுலாகவே எழும்புகிறேன். ஆண்டவரே, இல்லப்பா, பவுலாய் மாற்றுங்கப்பா, உம் சித்தமதை அறிந்து கொண்டு. ஆண்டவரே, கிருபை தாரும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஒரு 2 நிமிஷம். ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க, நீங்களும் ஆண்டவர் மட்டும். இவ்வளவு நேரம் நிறைய வார்த்தைகள் ஆண்டவர் தந்து பேசிட்டு இருக்கு. உம் சித்தம் போல நடக்கு என அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர், உம் சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை தாரும். ஆண்டவர், நிறைய காரியத்தை வேகமா செய்யறேன் ஆண்டவரே, ஆனா ஜெயம் கிடைக்கலையே ஆண்டவரே. எல்லாம் இருக்குப்பா, ஆனா சக்சஸ் இல்லை ஆண்டவரே. பவுலுக்கு சவுலா இருந்த போது பலன் இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, போறதுக்கு குதிரை இருந்துச்சு, ஆனா ஜெயம் இல்ல. சவுலாய் மாறின போது ஒரு நிருபத்தில் எழுதுவார், என்னுடைய அந்த போர்வை எடுத்துட்டு வாங்க பாருங்க. ஒரு போர்வை இருக்கிறதே பவுலுக்கு அபூர்வமா இருந்துச்சுல்ல. எக்ஸ்ட்ரா போர்வை இல்லை போர்த்து கொள்வதற்கு, ஆனா வாழ்க்கையில ஜெயம் இருந்துச்சு. சவுலுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனா ஜெயம் இல்ல. பவுலுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா ஜெயம் இருந்துச்சு. சவுலாய் உன் விருப்பங்களோடு, உன் விருப்பங்கள் நிறைவேற தேவ சமூகத்தில் நீ அமரலாம்.
ஆனால் அவர் திட்டத்துக்கு மாறானதாய் நம்முடைய விருப்பங்கள் இருக்குமானால் ஜெபத்திலே தரித்திருக்கும் போது அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்தி அவருடைய திட்டம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு தெரியப்படுத்துவார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு வேணும் பாடு. அப்படி உங்க 2 கைகளை உயர்த்தி